இனிமேல் மழை வந்து ரொம்ப அதிகமாக தான் சார் இருக்கும். நிறைய இந்த மாதிரி இயற்கைக்கு பல்வேறு வகைகளில் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். இயற்கை அந்த சீற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக தான் இருக்க போகின்றது. அது வந்து ஏன்னா என்விரான்மெண்டல் டீக்ரடேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க, இன்னொரு பக்கம் இயற்கையாகவே நடக்கிறதுனா. உதாரணமாக உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த உலகம் 5 வருஷம் 5 முறை மறைஞ்சு போயிருக்குன்னா நீங்கள் நம்புவீங்களா? அப்போ ஒன்றும் ஃபேக்ட்ரி கிடையாது, வேறு எந்த விதமான ஆக்டிவிட்டியும் கிடையாது. ஆனாலும் கூட 5 முறை இந்த உலகம் என்பது அழிந்து இருக்கின்றது. இது நான் சொல்கிறதுனா சயின்ஸில் இப்போ இருக்கக்கூடிய சமாச்சாரத்தை பற்றி பேசுகிறேன். அதனால் இந்த இயற்கை சீற்றம் என்பது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கின்றது. அது இனிமே வந்து ரொம்ப நான் வந்து பல நாடுகளில் இருக்கும்பொழுது பயங்கரமான சீற்றங்களை நான் பார்த்தோம். குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கும்போதெல்லாம் நான் அதெல்லாம் ரொம்ப கடுமையான பாதிப்புகள்லாம் பார்த்துருக்கேன். அதே போல் இங்கிலாண்டில் லண்டனில் இருக்கும்போது கூட மிகப்பெரிய அளவிற்கு இந்த பிரச்சனைகள்லாம் நான் பார்த்துருக்கின்றேன். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் பார்க்கல, பட் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லாருமே பார்த்துருக்கோம். சவுதி அரேபியாவில் ஏன் சார் அவ்வளோ பெரிய காற்றும் புயலும் மழையும் வந்து அடிக்கிறது? துபாயில் எப்படி சார் இந்த மாதிரி மிகப்பெரிய ஆறாக ஒரு பாலைவனத்தில் ஓடுறது திடீர்னு மழை? அது மாதிரிலாம் இதெல்லாம் வந்து யாராலையுமே கணிக்க முடிகிறதா? முடியாது. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரேசிலில் இருக்கும்போது ஒரு தடவை ஐயோ அந்த நல்லபடியாக ஊருக்கு வந்து சேருமே நான் பயந்து உட்காண்டிருந்தேன். ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன், இதெல்லாம் இயற்கையாக நடக்கத்தான் நடக்கும். ரொம்ப பர்ஃபெக்டாக அதுக்கு அசஸ்மெண்ட் பண்ணி உங்களுக்கு நடக்க போகிறது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வானிலை அறிக்கையெல்லாம் சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஓரளவு நம்பலாமே ஒழிய முழுமையாக நம்ப முடியாது. ரெண்டாவதாக இதுக்கெல்லாம் எப்படி தீர்வு காண முடியும் அப்படின்னு சொன்னால், உங்களால் மனிதனால் கணிக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய பேரிடர்கள் வந்ததுன்னா அந்த சமயத்தில் நீங்கள் என்ன தான் பண்ண முடியும்னா முடியாது. உதாரணமாக நான் அமெரிக்காவை பற்றி பேசியிருந்தேன். கேட்ரினான்னு ஒரு மிகப்பெரிய புயல். அப்போ பெரிய பெரிய பணக்காரன்லாம் தெருவில் வந்து விழுந்துட்டான்.